ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற திரைப்படம் பேர் ஃபரே. இது சல்மான் கானோட ப்ரொடக்ஷனில் வந்த படம். இது இயக்குனது சௌமேந்திரபதி. நடித்தது பார்த்திங்கன்னா ரோனித் ராய், ஷிவாங்கி நேகி, இஷான் ஜாக், அர்பாஸ் கான், சாக்சன் கோக், ஜூரி பாபர், பிரஷானா ஷீட், லவிஷ்கா குப்தா, ஷஹீல் மேத்தா. இதில் முக்கியமாக நடித்தவங்கன்னு பார்த்திங்கன்னா அலிழிய அக்னிஹோத்ரி. இந்த படத்தோட கதை பார்த்திங்கன்னா ஒரு ஆர்பனேஜ் இல்லத்தில் வந்து பார்த்திங்கன்னா சில பெண்கள் இருக்காங்க. அதில் ஒரு ஜீனியஸ் நல்லா படித்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா ஸ்காலர்ஷிப் கிடைக்குது. டெல்லியிலேயே வின்ஸ்டன்ட் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்னு ஒரு எலைட் ஸ்கூலில் அவங்க ஸ்காலர்ஷிப் கிடைக்குது. அவங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு ஸ்காலர்ஷிப்பில் எல்லாமே ஃப்ரீயாக கிடைக்கும்போது அவங்க அந்த ஸ்கூலில் சேர்றாங்க. அங்கே இருக்க பணக்கார பசங்க கூட இவங்களுக்கு நட்பு ஏற்படுது. சில முக்கியமான இடத்துல அவங்க பரீட்சையில் ஹெல்ப் பண்ணுறாங்க. அந்த பரீட்சையில் ஹெல்ப் பண்ண உடனே அந்த பெண்களுக்கு அவங்க ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நியத்தின்ற கேரக்டர் தான் அக்னிஹோத்ரி பண்ணுறாங்க. ஜாவி அவங்க கூட வந்து இவங்க ஃப்ரெண்ட் ஆகிடுவாங்க. அந்த பணக்கார பொண்ணுக்கிட்ட ஃப்ரெண்ட் ஆனவுடனே எல்லா எக்ஸாம்லேயும் பாஸ் பண்ணுறதுக்கு எப்படிலாம் பிட் அடிக்கலாம் அப்படின்றத வந்து இவங்க க்ளூ கொடுத்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அது வந்து பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கும். அது வந்து ஸ்டிக் எக்ஸாம்னு ஒரு எக்ஸாம், இன்டர்நேஷ்னல் இது எக்ஸாம் பண்ணும்போது அதில் ஹெல்ப் பண்ணுறதுக்காக இவங்க பணம் வந்து இந்த ஆர்கனைஜ் வந்து ரொம்ப ஒரு லோ கண்டிஷனில் இருக்கும்போது அதுக்கு பணம் செலுத்துகிற மாதிரி பண்ணுவாங்க. ஆரம்பத்தில் இவங்களுக்கு தெரியாது. அதே மாதிரி இந்த ஸ்கூலில் ஆகாஷ்ன்றவனும் ஒரு ஸ்காலர்ஷிப்பில் சேர்ந்துருப்பான். இந்த ரெண்டு பேரும் கொஞ்சம் ப்ரில்லியண்ட்டாக இருப்பாங்க. இந்த ரெண்டு பேரும் ப்ரில்லியண்ட்டாக இருக்கிறதால இந்த எக்ஸாமுக்கு எப்படி வந்து இன்டர்நேஷ்னல் எக்ஸாம் வந்து எல்லாரையும் எப்படி பாஸ் பண்ண வைக்கலான்றதுக்கு இவங்க போய் பண்ணுறாங்களா, இல்லை இந்த எக்ஸாமில் அவங்க பாஸ் ஆனாங்களா, இல்லை இந்த பசங்களும் பாஸ் ஆனாங்களா, இவங்க இந்த பணம் கிடைச்சதா, இந்த பணம் கிடைச்சதால இவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வந்தது, இந்த எக்ஸாமில் அந்த ஆஸ்திரேலியாவில் போய் சிட்னியில் போய் அந்த ஸ்டிக் எக்ஸாம் எழுதுவாங்க இவங்க ரெண்டு பேர் மட்டும் போய் அதில் வர கொஷின் பேப்பரை வந்து பேரலாக இருக்கிறதால அதில் இவங்க வின் ஆனாங்களா அப்படின்றது தான். இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பார்த்திங்கன்னா த்ரில்லிங்காக போச்சு. செகண்ட் ஹாஃபும் த்ரில்லிங்காக போச்சு. இதில் வந்து வில்லன்க அது மாதிரி மாஸ் ஃபைட்டு அது மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் வெறும் இதுவாக போச்சு. படத்தோட நோக்கம் தப்பாக இருந்தாலும் இது வந்து ஒரு த்ரில்லிங்காக போச்சு. இந்த ஆகாஷும் நியத்தியும் இந்த எக்ஸாமில் எப்படி மாட்டாமல் பாஸ் ஆகுறாங்கன்றது தான். அது இல்லாமல் இந்த ஸ்கூலில் இன்ஸ்டன்ட் இதில் வந்து செட் ஏ செட் பின்னு பேட்டர்ன் பேப்பரை வந்து காப்பி அடிப்பாங்க. இதோட இந்த கதை மாதிரியே தான் மலையாளத்தில் துண்டுன்னு ஒரு படம் வெளியாச்சு. அதுவும் இதே மாதிரி தான். எப்படி ப்ளஸ் டூவில் எப்படி காப்பி அடிக்கிறது, எக்ஸாம் போலீஸ் எக்ஸாமில் எப்படி காப்பி அடிக்கிறதுலாம் காட்டுவாங்க. இது படத்தோட நோக்கம் தப்பானது தான். இருந்தாலும் படமாக பார்க்கும்போது அது வந்து த்ரில்லிங்காக இருந்துச்சு. இந்த த்ரில்லர் வந்து ஒரு வாட்டி பார்க்கலாம். கரெக்டான டைமிங்கில் போர் அடிக்காமல் போச்சு. ஆனால் கடைசியில் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தாலும் இந்த த்ரில்லர் வந்து லைக் பண்ணி பார்க்கலாம். இந்த ஹிந்தி படம் வந்து சல்மான் கான் பண்ணியிருக்காரு. செலவு கம்மியாக அழகாக பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு வாட்சபிள் மூவி தான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.